ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சேமியா ரெசிபி தான். ராகி சேமியா ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி சேமியா எப்படி உதிரியாக ரொம்ப சுவையாக பண்ணுறதுன்னு சொல்லி தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். அதை இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக சேமியாவில் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து உப்பு போட்டு கிளறிட்டு அதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் இட்லி துணி விரித்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை இறக்கிட்டு இப்போ ஒரு பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பச்சை மிளகாவை சின்ன துண்டுக்களாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லேசாக சால்ட் உப்பு தூவிக்கங்க இந்த வெங்காயத்துக்கு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா வேக வைக்கும்போதே நம்ம தண்ணீர் தெளிச்சுட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு தான் வேக வைக்கணும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருக்க சேமியாவை நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேமியாவை வேக விட்டுற வேணாம், ஒரு 3/4 பதம் வந்தவொடனே இறக்கிடலாம். அப்போ தான் நமக்கு உதிரியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம பேனில் சேர்த்துடலாம். இப்போ அப்படியே பேனில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு வேறு உப்பு பத்தலை அப்படின்னா லைட்டாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு நம்ம கிளறி விடுறதுக்கு முன்னாடியே சேர்த்து விடணும். அந்த சூட்டோடைய லேசாக சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு உப்பு கரெக்டாகிடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கணும்னா ரொம்ப சுவையான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.